பார்த்தசாரதி திருக்கோயில், பார்த்திவபுரம். இந்த திருக்கோயில் மிகவும் பழமையானது. குமரி மாவட்டத்தின் தொன்மையான திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று. 9ஆம் நூற்றாண்டில் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. மிகவும் அழகான இந்த திருக்கோயில் புதுக்கடை ஊரிலிருந்து நித்திரவிளை செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இந்திய தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் இத்திருக்கோயில் உள்ளது. கோவில் கட்டிட அமைப்பு திராவிட கட்டிடக்கலை அமைப்பை கொண்டது. இத்திருக்கோயிலில் கிருஷ்ண பரமாத்மா நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். 2.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோயில் பரந்து விரிந்து காணப்படுகிறது. குமரி மாவட்டத்தின் வடமேற்கு பகுதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் ஆய் மன்னன் கருணந்தடக்கனால் கட்டப்பட்டது. இக்கோவில் அமைந்துள்ள இடம் உலகு குடிவிளை என்று அழைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயில் கட்டுமானம் விரிவுபடுத்தப்பட்ட பிறகு பார்த்திப சேகரபுரம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது இவ்விடம் பார்த்திபபுரம் என்று அழைக்கப்படுகிறது. திருக்கோயில்கள் பொதுவாக அறம் நிலைக்கும் இடமாகவும் அறிவு வளர்க்கும் இடமாகவும் விளங்குகின்றது. தொன்மையான இந்த கோயிலில் மாணவர்களுக்கு வேதம் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், சமஸ்கிருதம் பயிற்று மொழிகளாக இருந்துள்ளன. காந்தளூர் கல்வி சாலையைப் போலவே இங்கும் ஒரு உறைவிட பள்ளி செயல்பட்டு வந்திருக்கிறது. இதில் 95 மாணவர்களுக்கு ஒரு வேதப்பள்ளி, 15 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, ஒரு விடுதி என அனைத்து வசதிகளும் கொண்ட கல்விச்சாலை ஒன்று 9ஆம் நூற்றாண்டிலேயே இங்கு செயல்பட்டு வந்திருக்கிறது. பிரதான கோயிலை சுற்றி பரிவார தெய்வங்களுக்கும் தனி சன்னதி காணப்படுகிறது. அவையும் பிரதான கோயிலை போன்றே மிகவும் பழமையானது. இந்த திருக்கோயில் மூலஸ்தான அமைப்பானது திரிதல விமானம் கொண்டது. அடிஸ்தானம் முதல் சிகரம் வரை சதுர வடிவிலானது. இது ஒரு திராவிட கட்டிடக்கலை அமைப்பாகும். இந்த விமானம் சோழ கட்டிடக்கலையை நமக்கு பிரதிபலிக்கிறது.
சிறியதாயினும் கீர்த்தி பெரியது என்று சொல்வதைப் போலவே இத்திருக்கோயில் சிறியதாக இருந்தாலும் இதன் புகழும் வரலாற்று சிறப்பும் மிக பெரியது.